ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி நம்ம முட்டை புரோட்டா டேஸ்ட்லேயே முட்டை சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முட்டை சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு 10 சப்பாத்தி எடுத்திருக்கேன் பாருங்கங்க. இது நான் ரொம்ப லேசாக தேய்க்கல, கொஞ்சம் திக்காக தான் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 10 இது எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இது நான் இப்போதைக்கு போட்டிருக்கேன் இந்த சப்பாத்தி. நீங்கள் நைட்டு செஞ்சது மீந்தா கூட இந்த மாதிரி செய்யலாங்க, ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டிருக்கேன் சப்பாத்தி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்லிசாவே கட் பண்ணிக்கிறலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த முட்டை புரோட்டா டேஸ்ட்லேயே இருக்கும் கரெக்டாக. இங்கே பாருங்கள், நான் மெல்லிசாக தான் கட் பண்ணுறேன், நல்லா பொடிசாக. கையில் பிச்சு போடுறதுனால போடலாம். இந்த மாதிரி கட் பண்ணையில் நல்லா ஒன்று சொன்னாப்புல சேப்பாக வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டேன். இதே போல் இந்த மீதம் இருக்கிறதையும் கட் பண்ணிடுறேங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக தான் வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், செய்கிறதுக்கு தாராளமாக இருக்கும் கிண்டுறதுக்கு. இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க எண்ணெய் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி நல்லா இது பண்ணி எடுத்துட போகிறோம், ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது கூடவே இப்போ தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போகிறேங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். போட்டு இந்த சப்பாத்தியும் அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கிளறி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கிளறிடணுங்க. இதில் நல்லா அந்த மிளகா அதுக சாந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கைவிடாமல் கிளறிட்டேன் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கிளறியிருப்பேன். நம்மளுக்கு சப்பாத்தியுமே கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாயிரும். இப்போ அதே பாத்திரம் தாங்க வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க, இது தாளிக்கிறதுக்கு. இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் சேர்த்துக்கிறணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே தாங்க சேர்க்கணும். நான் ஒரு 6, 7 வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா நிறையா சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், முட்டை புரோட்டா டேஸ்ட்லேயே அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், வெங்காயம் இப்போ கொஞ்சம் வதங்கட்டும், ரொம்பலாம் வதங்க வேண்டாங்க, கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், வதங்கிருச்சு, வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி பழம் ஒரு 5 பழம் எடுத்திருக்கேங்க. நல்ல பெரிய பழமாக தான் எடுத்திருக்கேன். பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லா பழமாக தான் எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. இப்போ 10 சப்பாத்திக்கு நம்ம செய்முறையெல்லாம் கரெக்டாக சொல்லிடுறேன். நீங்கள் இதிலே கம்மி பண்ணி போடுறதுனா பார்த்து போட்டுக்கிறலாங்க. எல்லாமே சப்பாத்தி கம்மியாக போடுறதுனா இந்த சேர்மானமெல்லாம் கம்மியாக போட்டுக்கிறலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேங்க. உப்பு நம்ம சப்பாத்தியில் வேறு இருக்கும், அதனால் நம்ம பத்தாட்டினா போட்டுக்கிறலாம். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணியிருக்கேன் பொடிசாக. இது 3 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் 65 மசாலா தாங்க சேர்க்குறேன். இப்போ அது சேர்த்துட்டோம்னா நல்லா ரொம்பவே வாசமாக இருக்கும். வாசமாக நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க, கலரும் கொடுக்கும். அதுக்கு தான் அது சேர்த்துருக்கேன், நல்லாயிருக்கும் அந்த பொடி. இப்போ அது சேர்த்து கொஞ்சம் வதக்கியாச்சுங்க. வதக்கிட்டு இப்போ லைட்டாக அந்த வெங்காயம் இதுகளை தள்ளிட்டு நடுவில் நான் இப்போ முட்டை சேர்க்குறேங்க. முட்டை நான் 12 முட்டை இன்றைக்கி சேர்க்குறேன். இப்போ நம்ம முட்டை அதிகம் சேர்க்க சேர்க்க நல்லா இருக்குங்க. இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், முட்டை புரோட்டா மாதிரியே. இங்கே பாருங்கள், இப்போ 12 முட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். இப்போ இது வரைக்கும் நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு செஞ்சுட்டு இருந்தேன், வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்குனது. இங்கே பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ முட்டை கொஞ்சம் வதங்கிருச்சுங்க. இந்த மாதிரி வதங்கியில் நம்ம சப்பாத்தியை சேர்த்துக்கிறலாம். அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தியோட நல்லா சாரும் அந்த முட்டை. முட்டை நல்லா பொரியிற வரைக்கும்லாம் விட வேண்டாம். இந்த மாதிரி வதங்கிலே நம்ம சப்பாத்தியும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு சப்பாத்தியை சேர்த்த உடனேயே நம்ம சிம்மில் வச்சிடணுங்க அடுப்பை. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஆகுங்க. இந்த மாதிரி சிம்மில் வச்சு நம்ம கிளறணும். அப்போ தான் நம்மளுக்கு முட்டையுமே நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்துடும். சப்பாத்தியும் அதோட நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. இப்போ நம்ம வதங்கிக்கிட்டு இருக்கையிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிப்புக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், இப்போ நான் சிம்முலேயே தான் வச்சு கிளறுறேன். சிம்மில் வச்சு தான் கிளறணும்,
ஹை ஃப்ளேம்லலாம் வச்சோம்னா பிடிக்க ஆரம்பிச்சுருங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்க்குறேன்னா சேர்க்கலாங்க. இப்போ வந்து நான் கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கிண்டையில சேர்த்துக்கிறலாங்க. நம்ம எண்ணெயிலலாம் வதக்க தேவையில்ல அது. கிண்டையில சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள் நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் கிளறி இருக்கேங்க. ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு தட்டில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். ரொம்பவே சூப்பரான முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.